உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜ யோக அன்பு வணக்கம். திருமணமே ஆகாத எங்களுக்கு இந்த 2025 திருமணம் நடக்குமா, எந்தெந்த ராசிக்கு திருமணம் நடக்குங்கிற விஷயத்தை கண்டிப்பாக சொல்லுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அந்த வகையில் 2025 பொறுத்தளவுக்கு மேசம் ராசிக்கு திருமண பிராப்தம் நல்ல முறையில் அமைது. அதாவது கெட்டி மேளம் கொட்டி தாலி கட்டக்கூடிய மிகப்பெரிய பிராப்தம் மேச ராசிக்கு நிச்சயமாகவே அமையும். அதே மாதிரி ரிஷபம் கடகம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு நல்ல இடத்துல வரன் கிடைக்கக்கூடிய, அதாவது ஜாடிக்கேத்த மூடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நல்ல ஜோடியோடு திருமணம் நடக்கக்கூடிய பிராப்தம் இந்த ரிஷப ராசிக்கும் கடக ராசிக்கு அமையக்கூடிய பாக்கியம் அதிகமாகவே வந்துட்டு இருக்குது. இன்னும் கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சொந்த பந்தத்தில் திருமணம் ஏற்பாடு அப்படிங்கிறத விட வெளியில் அதாவது உங்களுடைய சமூகமாக இருந்தாலும் தூரத்து சொந்தத்தில் திருமணம் பண்ணக்கூடிய பிராப்தம் அதிகமாக வந்துட்டு இருக்குது. கடகராசியை பொறுத்தளவுக்கு கவலையே இல்லாத எல்லையற்ற மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பில் கடகராசிக்கு திருமண பிராப்தம் அமையும். அதே மாதிரி கன்னிராசியை பொறுத்தளவுக்கு திருமண பிராப்தம், கன்னிராசியை சேர்ந்தவங்க திருமண வயசில் உள்ளவங்க திருமணத்தை பற்றி சிந்திக்காமல் இருந்தால் கூட திருமணம் அப்படிங்கிற சுபகாரியத்தை சந்திக்கக்கூடிய ஆண்டாக 2025 அமைய போகுது. எந்த மாதிரி நம்ம காதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் 2 வருஷம் காதல் பண்ணலாம், இன்னும் 4 வருஷம் போகட்டும், நல்ல உத்தியோகம் கிடைக்கட்டும், நல்ல சம்பளம் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம திருமணம் பண்ணலாம்னு நினச்சிருப்பீங்க இல்லையா, அந்த கொள்கையெல்லாம் காற்றுல போய் கண்டிப்பாக திடீரென்று திருமணம் நடக்கக்கூடிய காத்து வாக்கில் காதல் அப்படிங்கிற காலமெல்லாம் மாறி கண்டிப்பாக கல்யாணம் பண்ண வேண்டிய நிர்பந்தம் கன்னிராசிக்கு நிச்சயமாகவே அமையும். அதே மாதிரி துலா ராசியை சேர்ந்தவர்களுக்கு துன்பமே இல்லாத திருமண பிராப்தம் இந்த 2025 அமையும். அதே மாதிரி மகர ராசியை பொறுத்தளவுக்கு கண்ணில் பார்த்த உடனே காதல் அப்படிங்கிறத, அதாவது பார்த்த உடனேயே காதல் அப்படிங்கிறத அந்த காதல் அதாவது 2-3 மாதங்களிலேயே கல்யாணம் அப்படிங்கிற ஒரு வைபவத்தை அடையக்கூடிய பாக்கியத்தோடு மகர ராசிக்கு திருமணம் அமையும். எல்லாவற்றுக்கும் மேலாக கும்பராசியை பொறுத்தளவுக்கு அதாவது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கடந்த காலங்களில் அச்சாரம் போட்டிருப்பீங்க இல்லையா, அதாவது பொண்ணு வீடு பையன் வீடு 2 வீட்டில் 2 குடும்பமும் சம்மதமாகி பரிசம் போட்டிருப்பீங்க இல்லையா, பையனுக்கு சம்மதம் பொண்ணுக்கு சம்மதம் அப்படிங்கிறத விட பையனை பெற்ற அம்மா அப்பாவுக்கும் பெண்ணுடைய அம்மா அப்பாவுக்கும் சம்மதம் இருக்கணும். இந்த 2 குடும்பத்துக்கு சம்மதமானதுக்கப்புறம் இந்த அங்காளி பங்காளி மாமன் மச்சான் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு சம்மதம் கிடைக்கணும். இந்த மாதிரி ஒட்டுமொத்த சம்மதம் கிடைச்சி சந்தோஷமாக திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு தாம்பூல தட்டு மாற்றி பரிசம் போட்டிருப்பீங்க இல்லையா, அப்படி பரிசம் போட்டு வருஷ கணக்காக தாமதமான திருமண சம்பந்தப்பட்ட சுபகாரியம் இந்த 2025 நடக்கக்கூடிய பாக்கியத்தை கும்பராசிக்கு கொடுக்க போகுது. பயப்பட வேண்டாம். என்ன கும்ப ராசிக்கு 2025 பண்ணக்கூடிய திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் பிரிஞ்சு போகணும்னு நினைச்சா கூட பிரிய முடியாத அளவுக்கு ஒரு அரிய திருமண வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பில் திருமண பிராப்தம் அமைய போகுது. நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய இந்தந்த ராசிகளுக்கு இந்த 2025 திருமண பிராப்தம் அமையும் அப்படிங்கிறது உண்மையாகவே இருந்தால் கூட மற்ற ராசிகளுக்கு திருமண பிராப்தம் இல்லை அப்படின்னு தயவு செய்து யாரும் கவலைப்பட வேண்டாம். ரொம்ப நாளாக ரொம்ப வருஷங்களாக திருமணமாகாத இளைஞர் இளைஞர்களுக்கு 2025 கிரக கோச்சாரங்கள் சாதகமாக இருக்கிறதுனால சந்தோஷமான வகையில் திருமணம் அமையும் அப்படிங்கிறது உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த 2025 பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே 4 கிரகங்கள் முக்கியமான கிரக மாறுதல் இருக்கிறதுனால கிரக பெயர்ச்சி இருக்கிறதுனால எல்லா ராசியை சேர்ந்தவர்களுக்குமே திருமண வயசில் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியான திருமண வாழ்வு அமையும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்குது. காலம் சுழலக்கூடிய இந்த சுழற்சியான பிரபஞ்சத்தில் மகிழ்ச்சியான திருமண வாழ்வு எல்லோருக்குமே அமையணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை எங்கிட்ட எந்த நேரம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு உண்மையை சொல்லி, எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம். நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும்
நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.